ஊடக நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாமில்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஃபிஷர்மேன்கள் நடத்தும் மாபெரும் கபடி போட்டி விழா நடந்துட்டுருக்கு. அரங்கம் நிறைய ரசிகர்கள் அண்ட் போட்டியாளர்கள்லாம் தயாராக இருக்காங்க. போட்டிக்காக மைதானமும் தயாராக இருக்குது. பரபரப்பாக இந்த போட்டியை காண்றதுக்கு ரசிகர்களோட ஆரவாரமும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் உள் விளையாட்டு அரங்கத்தில் ஃபிஷர்மேன்கள் நடத்தும் மாபெரும் கபடி போட்டி விழாவில் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த கபடி போட்டி ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலருக்கான கபடி போட்டி. இந்த கபடி போட்டியில் பெண்களுக்காக 2 அணிகள் மோதினாங்க. இந்த 2 அணிகள் தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் கத்தார் சிங்கப்பெண்கள் அணி. பெண்கள் அணிகள் மோதிட்டாங்க. இந்த பெண்கள் அணி தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் கத்தார் சிங்கப்பெண்கள், இந்த 2 அணிகள் மோதிட்டாங்க. கத்தார் சிங்கப்பெண்கள் அணியும் சும்மா சொல்லக்கூடாது, கடுமையான சவாலாக இவங்க வந்து ஒரு தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இருந்தாங்க. கத்தார் சிங்கப்பெண்கள் அணியில் இருக்கிற மகளிர் அணி கூட நம்ம இப்போ இருக்கிறோம். இவங்கள்ட்ட போட்டிக்கான அனுபவத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையாக கபடி விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் கபடி அனுபவத்தை பற்றி சொல்கிறீங்களா? கபடி ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி டைமில் விளாண்டுருக்கோம். இப்போது ஒன்ஸ் நம்ம மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு 30+ ஆனதுக்கப்புறம் நம்ம கபடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நாங்கள் லேடிஸ்லாம் அப்ரோச் பண்ணோம். சத்யராஜ் அப்ரோச் பண்ணி ஒரு டீம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் ஒன்ஸ் நம்ம போட்டதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க. அது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ இன்ட்ரெஸ்டட் லேடிஸ் இருக்காங்களா கபடி விளாடுறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் 1 வீக் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் எல்லாருக்கிட்டையுமே அந்த நாலேஜ் இருந்தது. எல்லோரும் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வி ட்ரைட் ஆர் பெஸ்ட். ஸோ யூஆர் ஆல்சோ த வின்னர்ஸ் பிகாஸ் வீட்டில் இருக்க வேலையும் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறவங்கன்னா வேலைக்கும் போயிட்டு இந்த டஃப் டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டியில் வந்து விளையாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு லா ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அவங்களை பற்றி சொல்லுங்கக்கா, உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு கத்தார் சிங்கப்பெண்கள் டீமுக்கு கேப்டன் சுகன்யா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பட் என்னோட கொலீக் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ப்ராக்டிஸ்க்கு ஈவன் எல்லாருக்குமே கிட்ஸ் இருக்குது. ஸோ வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஒரு 7 to 8 6 to 8 லைக் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணது. ஸோ ரொம்ப நான் கத்தார் சிங்கப்பெண்கள் டீமுக்கு ஓவராலாக தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். எல்லாருக்கும் லா ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போ வின்னர்ஸான தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப்போடு நம்ம நின்றுட்டு இருக்கோம். பரபரப்பான இந்த போட்டியில் டஃப் ஃபைட் கொடுத்து ஒரு கடுமையான சவால்களை எதிர்கொண்டு இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு லா ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஃபர்ஸ்ட்டு இந்த போட்டியோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பயங்கரமாக எக்ஸைட்டாக இருந்தோம். ஸோ ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப கம்மியான டைமில் தான் பண்ணோம். பட் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆடுற கபடியெல்லாம் இப்போ நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர எஃபர்ட் போட்டு சத்யராஜ் அண்ணாவும் அவங்க டீமும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அப்புறம் அதில் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சத்யராஜ் அண்ணா, மலர் அக்கா எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட டீமை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ ரொம்ப கம்மியான பீரியடில் நாங்கள் ஒரு ஃபேமிலியாகவே மாறி போயிட்டோன்னே சொல்லலாம். நல்ல ஒரு சப்போர்ட்டு. நாங்கள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இதே டீமாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெஸ்ட்டு கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ லா கிரியேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிஷா சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப கம்மியான நேரம் தான் இந்த பயிற்சிக்கு வந்துட்டு முற்பட டைம் கிடச்சிது எங்களுக்கு. ஆனால் என்ன ஒரு இதுனா நாங்கள் பழைய நினைவுகளை கொண்டு வந்ததோடு இல்லாமல் இது வந்துட்டு இதை பார்க்குறவங்க வந்துட்டு இன்னும் நிறைய பெண்கள் வந்துட்டு கபடி விளையாட வரணும். இது வந்து 2 டீம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வரணுன்றதுக்கு தான் எங்களோட குறுகிய டைமாக இருந்தாலும் என்னன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இந்த கேம் விளையாட வந்தது. தேங்க்ஸ் டு சத்யராஜ் அண்ட் மலர் அஃப்கோர்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஃபிஷர்மேன் கபடி டீம்.
ஃபிஷர்மேன் குழு சார்பாக நீங்கள் நிறைய போட்டிகள் கபடி போட்டிகள் நடத்திருக்கீங்க. இது எத்தனாவது போட்டி? ஆக்சுவலாக நாங்கள் வந்து தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் மீட்டோட மெம்பர்ஸு. ஓகேவா, ரொம்ப நாளாக அண்ணனோட ஆசை, நம்ம சத்யராஜ் அண்ணனோட ஆசை. ஸோ அவங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் அவங்க நேற்று வந்து ஃபிஷர்மேன் டே, ஸோ அதுக்காக எடுத்து இந்த மாதிரி ஒரு விழா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மீனவ நண்பர்களை ஆதரிக்கும் விதமாக அண்ட் பெருமைப்படுத்தும் விதமாக இந்த போட்டி அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நம்ம அப்படி இல்லை, நம்மளோட டீமும் விளாண்டுக்கிட்டு இருக்கு, எல்லாரோட டீமுக்கும் நாங்கள் சப்போர்ட்டிங் தான். நாங்கள் ஆர்கனைசர்னால் நாங்கள் எல்லா டீமுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எந்த நல்லபடியாக பண்ணி முடிக்கும். எல்லாருமே நல்லாவும் ப்ளே பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த போட்டியில் பார்வையாளர்கள் மற்றும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக துள்ளல் பறை இசையமைப்பாளர்கள்